ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். என்ன கிரேவினா காளான் கிரேவி. நான் 3 வெங்காயம் 3 தக்காளி காளான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். தோல்லாம் உரித்து நல்லா வாஷ் பண்ணி அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. நம்ம காளானை வாஷ் பண்ணி நம்ம நறுக்கி வச்சுக்குவோம். அதையும் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. சோம்பு, பட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காளான் நல்லா ஆட் பண்ணிக்குவோம். நான் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் நேற்று. அதை அப்படியே இருந்துருன்ட்டு குக்கரில் வேக வச்சுருவோம். சைடில் 2 விசில் வச்சுருந்தேன். வச்சுட்டு நம்ம காளான் போட்டதை நல்லா கலந்துக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அது நல்லாவே வெந்துருச்சு, குழஞ்சிருச்சு. 2 விசில் வச்சுருந்தேன் சிம்மில். அது குழஞ்சிருச்சு. நல்லா அரை வேக்காடாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக காளானில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் சுடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சாதம் சூடாக இருந்தனால என்னால் பிசைஞ்சு காமிக்க முடியல. ரெண்டுமே சூடாக இருக்குது, அதனால் பிசைஞ்சு காமிக்க முடியல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் செஞ்ச கிரேவி. பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.